ஓவியம் கார்த்தி. இந்த வீடியோவில் அக்ரலிக் கலர்ல கிளேசிங் டெக்னிக்கை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த காலத்து ஆர்டிஸ்ட் எல்லாம் ஆயில் பெயிண்ட்ல இந்த கிளேசிங் டெக்னிக்ல சிறந்து விளங்கினாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை வச்சுக்கிட்டு அந்த கிளேசிங் செய்யறதுக்கு உண்டான மீடியம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மெட்டீரியலை பயன்படுத்தினாங்க. நான் இதை பற்றி அக்ரலிக் கலர்ல இருக்கிற கிளேசிங் டெக்னிக்கு பயன்படுத்தக்கூடிய மீடியத்தை பற்றி 2020 ஒரு வீடியோ சீக்ரெட்ஸ் ஆஃப் அக்ரலிக் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்ன்னு ஒன்று போட்டேன். அதை பாருங்க. அதில் 2-3 மீடியத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த மீடியத்தில் ரொம்ப சுலபமான ஈஸியான செலவில்லாத ஒரு மீடியம் சாதாரண ஃபெவிகால். அந்த ஃபெவிகாலை பயன்படுத்தி எப்படி அக்ரலிக் கலர்ல இந்த கிளேசிங் டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்குள்ள வித்தியாசம், தூரம், பர்ஸ்பெக்டிவ் இது எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கிளேசிங் டெக்னிக் உண்டான மீடியம் நீங்க காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா பிராண்டட் எல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி. சாதாரணமா நீங்க 250 மில்லி வாங்கினீங்கன்னா 300 ரூபா, 400 ரூபா, 800 ரூபா, 1000 ரூபாயில எல்லாம் மீடியம் இருக்கு. ஆனா அந்த மீடியம் ஒவ்வொன்றும் பிராண்டுக்காக வேண்டி போகுது. அதே செய்யற வேலைய இதே அக்ரலிக் கலர் செஞ்சிடும். பயன்படுத்தி பாருங்க. இதனுடைய உபயோகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப நான் செஞ்ச ஒரு சிவன் படத்துல அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்தெந்த இடத்துல எப்படி செய்திருக்கேன்னு சொல்லிட்டு விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2 படத்தையும் நான் கம்பேர் பண்ணி காட்டுறப்போ உங்களுக்கு உங்க போன்லயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ கலர் பேலன்ஸ்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா மைன்யூட்டா கவனிச்சீங்கன்னா இந்த வித்தியாசத்தை உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். கரெக்டா உன்னிப்பா கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த லெசனுக்கு போலாமா? சரியா? இந்த ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த சைட்ல இருக்கிற மரத்தோட இலை, அந்த பள்ளத்தாக்கு இதெல்லாம் இப்ப கவனிச்சுக்குங்க. இதை நாம ஒப்பேக் பண்ண போறோம், டல் பண்ண போறோம். சரியா? ஹைலைட் செஞ்சு காட்டின ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இப்போ நம்ம டல் பண்ண போகிறோம். அந்த மரத்தோட இலை, அந்த நந்திக்கு பின்னாடி இருக்கிற இலை, அந்த பள்ளத்தாக்கு கீழே இருக்கிற செடி, இது எல்லாமே ரொம்ப முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பின்னாடி கொண்டு போகிறதுக்கு ஃபெவிகால் நான் சொன்னபடி எடுத்துக்கோங்க. ஃபெவிகாலை ரொம்ப திக்காக எடுக்க வேண்டாம். ஓரளவு தண்ணியாக இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்குங்க. தண்ணி சேர்த்திக்குங்க. நல்லா கலக்குங்க. முதல்ல ஃபெவிகாலை ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. தேன் மாதிரி தண்ணியாக ப்ரெஷ்ஷு வச்சா ஒழுகக்கூடாது கேன்வாஸில். அந்த அளவுக்கு அதை லிக்விட் பண்ணி நல்லா கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு ஒயிட் எடுத்துக்குங்க. ஒயிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒயிட் எடுத்துக்கிட்டு அதை அந்த ஃபெவிகால் கூட நல்லா கலக்கணும். கொஞ்சம் கூட அந்த பிசுறு தெரியாமல், டாட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலக்கணும். ப்ரஷ்ஷை போட்டு நல்லா கலக்குங்க. ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கலக்குங்க. கலக்கின பிறகு ஸ்கை ப்ளூ எடுத்துக்குங்க. ஒரு 3/4 பங்கு ஒயிட்டுன்னா கொஞ்சம் ப்ளூ, உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளூ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. அந்த ப்ளூ எடுத்து அந்த ஒயிட்டு கூட கலக்கிற போது ப்ரஷ்ஷில் நல்லா கலக்கணும். மனம் கோணாமல் கலக்கணும். துளி கூட அந்த ப்ளூ பேட்சாக நம்ம வாஷ் பண்ணுற போது அந்த டாட்ஸ் இருந்ததுன்னா சாரலாக தெரியும். அதனால் நல்லா கலக்கணும். அதுதான் முக்கியம். ஃபெவிகால் அந்த அளவுக்கு லிக்விடாக இருந்தால் போதும். பேலட் நைஃப்பில் நல்லா அமுத்தி கலக்குங்க. ப்ரெஷ்ஷை போட்டு கலக்குங்க. கலக்கிறது நல்லா கலக்கணும். கலக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நல்லா கலக்கின ஒரு படம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அந்த பின்னாடி இருக்கிற
அந்த பள்ளத்தாக்கு, அந்த செடி, நந்தி ஓரத்தில் இருக்கிற இடம், இந்த இடத்துக்கெல்லாம் அந்த ப்ரஷ்ஷில் நல்ல தண்ணியை வடிச்சிட்டு, ஏற்கனவே அக்ரிலிக் கலரில் வரைஞ்ச படம் காஞ்சிடணும். காஞ்ச பிறகு தான் இதை செய்ய முடியும். காயறதுக்கு முன்னாடி செய்யாதீங்க. நல்லா காஞ்ச பிறகு இந்த ஒப்பாக்கை நம்ம பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்போ எடுத்து அது மேலே நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் போடுங்க. ஸ்ட்ரோக் போடுறப்போ தண்ணி ஒழுகக்கூடாது, அது முக்கியம். அப்படி ஒழுதா என்ன சார் பண்ணுறது அப்படின்னம்னா, ஒரு சின்ன அந்த ப்ரஷ்ஷு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஹேண்ட்கர்ச்சிப் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் லேசாக ஒத்தி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக் போடுற போது நம்ம எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சோன்னா, ஐயோ இந்த ஸ்ட்ரோக் வந்து பட்டையாக தெரியுதே, ஐயோ இது என்ன இப்படி இருக்குதே, படம் என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த ஃபெவிகாலுடைய குணமே என்னன்னா, காஞ்ச பிறகு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அதுதான் இதோட குணம். ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணோன்னு பாருங்கள், அந்த மரத்தோட இலையெல்லாம் டல் ஆகிடுச்சா, பள்ளத்தாக்கு கொஞ்சம் டல் ஆகிடுச்சா, நல்ல அந்த நந்தியோட ஓரம் இந்த இடமெல்லாம் நீங்கள் செஞ்சு சண்டை ப்ரெஷரில் கூட அப்ளை பண்ணலாம் அந்த ஓரமெல்லாம். ஆனால் மெயினாக வந்து தண்ணி ஒழுகக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணலாம், தைரியமாக வாஷ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ண பிறகு நம்ம ஹேர் ட்ரையர், அந்த ஹேர் ட்ரையர் எடுத்து படத்துக்கு ரொம்ப பக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி அந்த ஹேர் ட்ரையர் எடுத்து, இப்போ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ண இடம் ஈரமாக இருக்கு இல்லையா, ஸோ அதை காயறதுக்கு அந்த ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணலாம். தப்பில்லை, அதனால் படம் ஒன்றும் ஆகாது. அந்த ஹேர் ட்ரையரை கொஞ்சம் தள்ளி பிடிச்சி அந்த படத்தை வந்து அப்படியே காய வைக்கலாம். இதை நீங்கள் வந்து காஞ்ச ஒரு படம் மறுபடியும் ஒருக்க கூட அப்ளை பண்ணலாம், மறுபடியும் வேறு கலர் அப்ளை பண்ணலாம். இப்படி மாறி மாறி நீங்கள் எத்தனை ஸ்டேஜ் வேணாலும் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அந்த அளவுக்கு அதை டல் பண்ணுறதுக்கு மாற்றுறத செஞ்சுக்கிட்டு காய காய நீங்கள் 2 லேயர் 3 லேயர் யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரையரில் காய வச்சோன்னா பாருங்கள், அந்த மரத்தோட இலையெல்லாம் பின்னாடி போயிடுச்சு, பள்ளத்தாக்கு டல்லாயிருச்சா, சரியா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். இப்போ அந்த சிவனுக்கு பின்னாடி இருக்க அருவி, மலை, அந்த செடியுடைய புதர்கள் இதெல்லாம் இருக்கிற ஏரியாவை நம்ம டல் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த இடத்துல ப்ளூ கலர் அதிகமாக இருக்குது. ஒரு ப்ளூ கலந்த அந்த பாறையெல்லாம் இருக்குது. அந்த ப்ளூ கலரை இப்போ நம்ம ஸ்லைட்டாக வயலட் சேர்த்துனா, பிங்க் சேர்த்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா, ஸ்லைட்டாக கொஞ்சம் பிங்க் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே வச்ச அந்த ப்ளூ கூட இந்த பிங்கை கொஞ்சம் கலந்து அந்த இடத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த ப்ளூ கலர் இருக்கிற ஏரியாவில் இந்த பிங்க் கலரை நம்ம ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பிங்காக மாறிட்டு வரும். தைரியமாக அப்ளை பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது. எங்கெல்லாம் வேணுமோ சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நமக்கு டார்க்காக வேணும் அப்படின்னோம்னா டார்க் பிங்க் எடுத்துக்க. கொஞ்சம் பாருங்கள், அது என்ன அந்த பிங்க் வந்துருச்சு பார்த்தீங்க. பயப்படவே வேண்டாம், ஸ்ட்ரோக் வந்துடும், அது வந்துடும், பேட்ச் வந்துடும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். அந்த சிவனோட ஓரம், அந்த பாறை, சிவனை ஒட்டி இருக்கிற ஏரியாவெல்லாம் அந்த லைட்டு பிங்க் கம்ப்ளீட்டாக ஃபில்லப் பண்ணோம்னா அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த ப்ளூ கலர் பாறை எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்லைட்டாக பிங்க் ஷேடாக மாறும். அது பார்க்குறதுக்கு படம் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதை அப்ளை பண்ண பிறகு மறுபடியும் வேறு இடத்துல வேறு கலர் வேணும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த கலர் கூட நீங்கள் மறுபடியும் பண்ணலாம். இப்போ மரத்துக்கு பச்சை வேணும், அந்த பச்சையை டல் பண்ணணும், இல்லை அந்த மரத்தில் இருக்கிற வயலட் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னம்னா அங்கே கொஞ்சம் டார்க் கலந்து மரத்துக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம்.
இந்த மாதிரி தாங்க கிளேசிங்கு. இந்த கிளேசிங் வந்து ரொம்ப ஒரு நுட்பமான பகுதி. ஆனால் அதே டைமில் ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணணும். அது எந்த கலர் கூட எந்த கலர் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பின்னாடி அந்த ஸ்கையில் இருக்கிற ஆரஞ்சு கூட இந்த பிங்கை சேர்த்துறேன். பிங்கை சேர்த்துறப்போ அது ஒரு ஒய்லட் கலர்ந்த பிங்க் மாதிரி அந்த ஸ்கை வந்துருச்சு. இப்போ முதல்ல இருந்ததுக்கும் இதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. அதை நான் படம் இப்போ காஞ்ச ஒரு படம் உங்களுக்கு காட்டினா தெரியும். நான் அதை முடிச்ச ஒரு படம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இது காஞ்ச பாட்டி ஹேர் ட்ரையர் எடுத்து நல்லா காய வைக்கிறோம். தைரியமாக காய வைக்கலாம். சரியா? காஞ்ச பிறகு அந்த வித்தியாசம் பாருங்கள். படம் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள். அந்த பின்னாடி வேலி, அந்த மரம், செடி, கொடி இதெல்லாம் பின்னாடி போய் சிவன் முன்னாடி வந்துட்டார் இல்லையா? இது தாங்க கிளேசிங்கு. இவ்வளோ தான் அதோட டெக்னிக்கு.